இது வந்து ரா. ஆமாவா? ரா. ஆமா சார். இந்த ரா வந்து ஒரு ஸ்ட்ரோக் போட்டா இருன்னு மாறுது. இரு. ஆமாவா? ஆமா சார். சரி. இந்த இரு இதே மாதிரிதான் இருக்குமா, இல்ல இதுக்கு வேற ஒரு வடிவம், இதுக்கு சம்பந்தமே இல்லாத வேற ஒரு வடிவம், இதுவா இரு அப்படின்னு கேக்குற மாதிரி ஒரு வடிவம் இருக்கா? இருக்கு. இருக்கு சார். இருக்கு சார். ஆமா. ஆமா சார். இதான் இரு. ஆமாவா? ஆமா சார். இதுக்கு வந்து யா இத போடுறா இரிய அப்படின்னு ஆறுது. கரெக்டா? ஆமாவா? கரெக்ட் சார். ஆமா 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 சார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது இரு, இதுக்கு சம்பந்தமே இல்லை, இதை பார்த்தா இரு மாதிரியே தெரியல, ஆனா இதுதான் இரு அப்படின்னு சொல்லிருக்கா. ஆமாவா இல்லையா? ஆமா. அதே மாதிரி ஆமா. இது வந்து ஷ. ஷ. சிவஹ சங்கரஹ சகடம் லம். சரியா? புரியுது சார். இது ஹாஃப் லெட்டர் ஆகுமா ஆகாதா? சார். இஷ். 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 சரியா? கரெக்ட் சார். இதே மாதிரி இதுக்கு ஒரு வடிவம் இருக்குமா இருக்காதா? இரு. தொணக்கால் எடுத்துட்டு கரெக்ட் சார். இஷ். 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 கரெக்டா? இஷ். கரெக்ட் சார். இப்போ இதோட வா சேர்க்காம அதுதான் சார் டவுட்டா இருக்கு. சொல்றேன். இதே மாதிரியே இதே மாதிரியே ஒண்ணும் இருக்கு. புரியாதா? அது என்னது? புரியுது சார். இஷ். ஓ. இஷ். ஓ. ஓகே சார். புரியுதா? புரியுது சார். இவர் வேற இல்ல, இவர் வேற இல்ல. புரியுதா சார்? அந்த ஷ்ரால பாதி அந்த கீழே கூட எடுத்துறணும். ஆமா. ஷ்ராவோட பாதியில. ஓகே சார். சரியா? அப்போ சாதாரணமா க அப்படின்னு இருக்கும்போது இக்கு கூட்டல் ர கிரான்னு மாறுமா மாறாதா? மாறும் சார். கிரான்னு மாறும்போது அந்த ர இங்க வரதா இல்லையா? மாறும் சார். கரெக்ட். அந்த ர தான் இங்க இருக்கு. இந்த விஷயம் ஓகே சார். புரியுதா? ஆர்யா லஞ்ச் எடுத்துட்டு இருக்காங்க கேளு ரிஷி. ஆர்யானா லஞ்ச் வாட் லஞ்ச்? ஒரே நிமிஷம். சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கிரால எப்படி இந்த மூலையில இந்த ர வந்ததோ அதே மாதிரிதான் வந்து உட்காந்துட்டு இருந்தது. இந்த இந்த இஷ் இந்த வடிவம் வந்த உடனே இதை ஷ்ரான்னு மாறிது. ஆமாவா இல்லையா? ஓகே சார். அப்போ ஸ்வேதா அப்படின்னு நான் எழுதணும் அப்படின்னா எவ்வளவுதான் ஸ்வேதா. புரியுதா? சார். சரியா? புரியுது சார். சரி. ரொம்ப குழப்பமா இருந்து சார் வந்து. ஓகே சார், இப்ப தெளிவாயிருக்கு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். அடுத்தது இதே எழுத்தியே ஒண்ணு சொல்றேன். இப்ப இங்க வந்து ஸ்வேதா போட்டிருக்காளா இல்லையா? அதே மாதிரி ஒரு வார்த்தை இஷ், அதுல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்றேன். இது என்னது? ஷியாமஹா. சரியா? ஷியாமஹான்னு வரும்போது இந்த இஷ்தான் யூஸ் பண்ணுவான். சரியா? ஸ்வேதஹான்னு வரும்போது இதைதான் யூஸ் பண்ணுவான். புரியுறதா? புரியுது சார். சரி, இதே சில புஸ்தகங்கள்ல நீங்க பார்க்கும்போது சிவஹா சிவஹா சிவஹான்னா என்ன தெரியுமா? நாளைன்னு அர்த்தம், டுமாரோ. சரியா? சரியா? இந்த சிவஹா அப்படின்றது சில புஸ்தகங்கள்ல சிவஹான்னு இருக்கும். புரியுறதா? புரியுது சார்.
நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ரெண்டும் ஒண்ணுதான்ப்பா. எது ரெண்டும் ஒண்ணுதான்? இதுவும் ஒண்ணுதான், இதுவும் ஒண்ணுதான். இஸ் இஸ் புரியுறதா? சார் அந்த ரெண்டாவது இஷ்யூக்கு மேல தலைக்கோடு போடக்கூடாது. போடக்கூடாது, போட முடியாது. ஓகே சார். ஏன் போட முடியாது? இங்க பாருங்க. த, த. த. இருக்கா இல்லையா? இருக்கு சார். இந்த த, ப. அதே மாதிரிதான் ஷ்ர. ஓகே புரியுதா? சார், புரியுது சார். இவ எல்லாரும் தலைய தூக்கின்னு இருப்பான். அவன் மேல எல்லாம் தலைக்கோடு போடக்கூடாது. புரியுறதா? ஆமா. ஓகே சார். போட்டா போட்டா ராத்திரியில வந்து பயமுறுத்துவான். ஓஹோ, என் மேலேயே தலைக்கோடு போடுறியா நீனு அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே.